பாரதி ராஜா வந்து தென்னிந்திய திரைப்படத்துறையில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய பெரிய டைரக்டர்களில் முதன்மையானவராக இருக்கக்கூடியது. அவர் வந்து எங்களுடைய மண் அள்ளிநகரம், தேனி அள்ளிநகரத்தினுடைய இந்த தெருவில் தான் குடியிருக்காங்க. பூர்வீகமாக இருந்த சின்னச்சாமி தான் இன்றைக்கி வந்து டைரக்டர் பாரதி ராஜான்னு அவங்க அக்கா வேறையும் புனை பேரை வச்சுக்கிட்டு திரைத்துறையில் கோல வச்சுக்கிட்டு இருக்கிறவரில் இன்றைக்கி அவர் விரல் விட்டு சொல்லக்கூடிய டைரக்டர்கள்லாம் மறக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பாரதி ராஜா, இளையராஜா, இங்கே இருக்கிற பெரிய வடுகப்பட்டியை சேர்ந்த வைரமுத்து, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த மண்ணில் இருந்து போய் நம்மளுடைய சென்னை திரைத்துறையில் பெரிய கோலம் வச்சினவங்களில் முதன்மையாக இருக்கிறவர். நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் அவங்கள வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துருக்குறோம். இங்கேருந்து அவரை நம்பி நிறையா பேர் போயிருக்காங்க சினி ஃபீல்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருடைய மகனுடைய இழப்புன்றது உண்மையிலே இந்த அள்ளிநகரம் மண்ணுக்கு பெரிய எல்லா பேருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்குறோம். அவரும் வந்து திரைத்துறையில் பெருசாக சாதிப்பாருன்னு எல்லா பேரும் கனவுகளோடு இருந்தோம். அவருடைய இழப்பு இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. மனம் வருத்தமாக இருக்குது. அவருடைய இந்த இழப்பை வந்து அவருக்கு எவ்வளோ ஈடு சொன்னாலும் அவருக்குரிய ஆறுதலாக நம்ம கொடுக்க முடியாதுன்றது. அதாவது இயக்குனர் இமயம் அப்படின்னு பேர் வாங்கினவருக்கு இந்த ஒரு விஷயங்களை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை அந்த இயற்கை தான் கொடுக்கணும்.